யோசுவா சொன்னது போல இஸ்ரவேல் தேவன் தேவனானால் இவரை பின்பற்று. ஆனால் நானும் என் குடும்பமும் என் வீட்டாரோம் என்றால் இந்த தேவனை மாத்தினா செவிப்போம், வேற யாரும் செவிக்க மாட்டோம். நீங்கள் யாரை செவிப்பீங்க? பிதாக்கள் நதிக்கு அப்புறத்தை செவித்த அந்த தேவர்களை செவிப்பீர்களா? எமோரியரின் தேவர்களை செவிப்பீர்களா? நீ தீர்மானம் பண்ணிக்கொள்ளுங்க, இன்று தெரிந்து கொள்ளுங்க, இன்றைக்கு முடிவெடுங்க. ஆனால் நான் அப்படி இல்லை, ஒரே தேவனை நான் வணங்குவேன். அவருக்கு உருவம் இல்லை, அவர் ஒளியாயிருக்கிறார், அவர் ஜீவன் உள்ளவராக இருக்கிறார், அவர் மாறாதவராக இருக்கிறார், அவர் நித்தியமாக இருக்கிறார், அவர் முடிவே இல்லாத தேவனாக இருக்கிறார், அவர் மரணமே இல்லாத தேவனாக இருக்கிறார், அவர் மரணத்தை ஜெயித்த தேவனாக இருக்கிறார், பிசாசை ஜெயித்த தேவனாக இருக்கிறார், பாதாளத்தை ஜெயித்த தேவனாக இருக்கிறார், என்னை போல மாம்சத்திலே வெளிப்பட்ட தேவனாக இருக்கிறார். அவர் தான் நான் செவிப்பேன். இதுதான் ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையில் சொல்லக்கூடிய விசுவாச அறிக்கை.